ஓகே, ஸோ டெம்ப்ளேட் இன்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வேலிடேஷன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தோம், கரெக்டாக? ஸோ டெம்ப்ளேட் இன்ஃபார்மில் ஸ்டில் வேலிடேஷன்ஸ் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த HTML5 வேலிடேஷன் தான் யூஸ் பண்ணுறோம், கரெக்டாக? ஸோ HTML ஒரு HTML5 வேலிடேஷன்ஸில் ஒரு இன்புட் எலிமெண்ட் ரெக்கார்டாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் மேண்டரியாக மாற்றணும்னா என்ன ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுவோம்? ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது மாதிரியே நெக்ஸ்ட் இந்த இமெயில் அட்ரஸ்க்கும் நம்ம வேலிடேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் ஒரு மேண்டரி ஃபீல்ட் அப்படின்னால என்ன ஆட்ரிபியூட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ண போகிறோம். இட்ஸ் அ பூலியன் ஆட்ரிபியூட். ஓகே, அண்ட் இந்த இடத்துல வந்து இந்த இன்புட் எலிமெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் இமெயில் பேட்டர்ன் ஆஃப் டேட்டா தான் அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஈவன் டைப் ஈக்குவல் டு இமெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா கூட ஆங்குலரில் இது ஒரு இமெயில் ஃபீல்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட்டை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். இப்போ தான் இந்த இன்புட் எலிமெண்ட் என்ன ஃபார்மேட் டேட்டா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும், இமெயில் ஃபார்மேட் டேட்டா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். ஓகே, சரி, நம்ம வேலிடேஷன்ஸ் எப்பவுமே எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அதில் என்னென்ன எரர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா தான் அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன எழுத முடியும், வேலிடேஷன்ஸ் வந்து எழுத முடியும். இல்லைனா இமெயிலுக்கு என்ன வேலிடேஷன், என்ன எரர் நேம் அப்படிங்கிறலாம் தெரியாது. ஓகே, இங்க இதோட இதுல என்னென்ன எரர்ஸ் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது சொல்லுங்க? இதுல என்னென்ன எரர்ஸ் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எலிமெண்ட் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணணும். ரைட், கிரியேட் பண்ணுங்க. ஹேஷ் ஏதோ ஒன்று யூசர் இமெயில் சொல்லி கொடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு ng மாடல். ஓகே, ஃபார்ம் லெவலில் நம்ம எப்படி இந்த ng ஃபார்ம்ங்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுத்து இந்த எலிமெண்ட் ரெஃபரன்ஸில் அசைன் பண்ணியிருந்தோமோ அது மாதிரி இன்புட் எலிமெண்ட் லெவலில் இந்த ng மாடல் அப்படிங்கிற டைரக்டரி ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுத்து இதில் அசைன் பண்ணுறோம் யூசர் இமெயில். இந்த ng மாடல் வேற, இந்த ng மாடல் வேற. இந்த ng மாடல் அப்படிங்கிறது நம்மளோட ஃபார்ம் எலிமெண்ட்டை ஆங்குலர் ஃபார்ம் கண்ட்ரோலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது இந்த எலிமெண்ட்ல என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கு, அந்த ஸ்டேட்ஸோட வேல்யூலாம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எலிமெண்ட் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு எதோட இன்ஸ்டன்ஸோட வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டீங்கன்னா ng மாடல் இன்ஸ்டன்ஸோட வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம். ரைட், ஸோ இப்போ போயிட்டு நான் டபுள் கர்லி ஓப்பன் பிளேஸில் வாட் இஸ் எலிமெண்ட் ரெஃபரன்ஸ் நேம், யூசர் இமெயில் டாட் என்னது எரர்ஸ். ஓகேவா? நீங்கள் எவ்வளோ எரர்ஸ் வச்சிருந்தாலும் ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எது மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், ரெக்கார்ட் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். ரெக்கார்டை சால்வ் பண்ணால் தான் அடுத்த எரர்ஸ் அது காமிக்கும். ஓகே, ஏன் என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா லெட்ஸே எனக்கு இந்த பாக்ஸில் ஓகே இந்த பாக்ஸில் 2 எரருமே காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரெக்கார்டும் இருக்கு, இமெயிலும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் இதில் 2 எரர் இருக்கு அப்படின்னா நான் ஆல்ரெடி கோட் எழுதியிருப்பேன். நீங்கள் டச் பண்ணிட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா அதில் ரெக்கார்டு எரர் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சென்டர் இமெயில்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜும், இன்வாலிட் இமெயில் ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சென்டர் வேலிட் இமெயிலுங்கிற மெசேஜும் எழுதியிருப்போம். அப்போ அதில் அந்த ரெண்டு வேலிடேஷன்ஸுமே அதுக்குள்ளே இருந்துச்சு. விச் மீன்ஸ் அந்த 2 எரருமே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 மெசேஜுமே அது காமிச்சிட்டு இருக்கு. அப்படி தானே? ஃபர்ஸ்ட் என்ன காமிக்கும், ப்ளீஸ் என்டர் இமெயில்னு காமிக்கும், அதுக்கப்புறம் ப்ளீஸ் என்டர் வேலிட் இமெயில்னு சொல்லி காமிக்கும். இது கரெக்டாக கிடையாது. ஃபர்ஸ்ட் எதுவுமே அவங்க என்ன பண்ணலன்னோ என்டரே பண்ணல. அப்புறம் எப்படி நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு வேலிட் இமெயில் ஐடி என்டர் பண்ணுவீங்கன்னு சொல்லுவீங்க. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டேட்டா கொடுங்க, அதுக்கப்புறம் டேட்டா நான் என்ன பண்ணுறேன், வேலிடேட் பண்ணுறேன். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன எரர் மட்டும் தான் இருக்கும், ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா ரெக்கார்ட் மட்டும் தான் இருக்கும். என்னன்னு சொல்லி புரியுதுல்ல? இங்கே பாருங்க, இதை சேவ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ ஓகே, ஓகேவா? சரியா பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணுவோம், இப்போ ஜேசான் பைப் வச்சு டீபக் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ போய் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல நான் ஈவன் 2 எரர் செட் பண்ணியிருக்கோம். பட் நம்மளுக்கு என்ன தான் காமிச்சிட்டு இருக்கு, ரெக்கார்ட் மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இதை டச் பண்ணிட்டு நான் கர்சர் வெளியே எடுத்தா கூட எனக்கு 2மே காமிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 2 எரர் மெசேஜ் இந்த இடத்துல காமிச்சிடும். அது என்ன கிடையாது, கரெக்ட் கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் எரர் இருந்துச்சு அப்படின்னா ரெக்கார்ட் மட்டும் தான் காமிக்கும். அதை ஃபுல்ஃபில் பண்ணாதான் அடுத்த எரர் காமிக்கும். இப்போ பாருங்க, இதில் நம்மளுக்கு ஆக்சுவலி 2 எரர் தான் இருக்கு. பட் அது எது மட்டும் தான் காமிக்குது, ரெக்கார்டு தான் ஃபர்ஸ்ட் காமிக்குது. நான் ஏதோ ஒரு டேட்டா என்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனக்கு அடுத்த எரர் வருது. என்னது, இமெயில் எரர். இது எப்போ போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வேலிட் இமெயில் ஐடி என்டர் பண்ணாத வரைக்கும் அது என்ன ஆகாது, போகாது. நான் இப்போ ஒரு வேலிட் இமெயில் என்டர் பண்ணுறோன்னா அப்போ என்ன ஆயிடுச்சு, அது நல்லா ஆயிடுச்சு. ஓகே, ரைட். ஸோ நேற்று நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு வேலிடேஷன்ஸ் வந்து நம்ம இந்த நேமுக்கு பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா டச் பண்ணிட்டு கர்சர் வெளியே எடுத்தோம் அப்படின்னா ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் சொல்லிட்டு
அது மாதிரி இன்னொரு சினாரியோ வந்து நம்மளை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தர் வர்றாரு, சம்திங் ஏதோ டைப் பண்றாரு, சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிடுறாரு அப்படின்னா கூட எனக்கு இமிடியேட்டா என்ன வந்துடணும், எரர் மெசேஜ் வந்துடணும். கர்சர் எடுக்கிற வரைக்கும் என்ன பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா வெயிட் பண்ணணும். ஆக்சுவலி 2 லாஜிக்குமே பண்ணணும். ஒருத்தர் வந்து கர்சர் வெளியே எடுத்தாலும் அவருக்கு இந்த மெசேஜ் காமிக்கணும். இன்னொருத்தர் வந்துட்டு ஜஸ்ட் ஏதோ சம்திங் என்டர் பண்ணிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு கிளியர் பண்றாரு அப்படின்னா அப்போ கூட நான் இந்த மெசேஜை காமிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? இது வரைக்கும் நம்மளோடது என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஒரு எரர் மெசேஜ் காமிக்கும் போது 2 திங்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்ல. ஒன்னு என்னது? என்ன எரர், என்ன எரருக்கு இந்த மெசேஜை நம்ம காமிக்க போறோம். இன்னொன்னு என்ன? ஸ்டேட். எந்த ஸ்டேட்ல இதை காமிக்க போறோம். ரைட். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஸ்டேட் இருக்கு நம்ம கிட்ட? 2 ஸ்டேட் இருக்கு. ஒன்னு என்ன? as usual ஆல்ரெடி நம்ம பண்ண டச்டு. இன்னொன்னு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒருத்தர் சம்திங் டைப் பண்ணிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, டெலீட் பண்றாரு. அப்போ கூட எனக்கு இந்த ரெக்கார்டர் இருந்ததுன்னா அந்த மெசேஜ் என்ன பண்ண நினைக்கிறேன், காமிக்க நினைக்கிறேன். அப்போ அடுத்த ஒரு ஸ்டேட் நம்மளுக்கு தேவைப்படுதுல, அந்த ஸ்டேட் நேம் என்ன? அன்டச்னா பேஜ் லோட் ஆகும்போதே காமிச்சிருப்போம். அந்த ஸ்டேட் நேம் என்ன? சம்திங் மாடிஃபைட். பார்த்தோம்ல, ஏதோ சம்திங் நீங்க டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரிஜினல் ஸ்டேட் வந்து பிரிஸ்டீன், சம்திங் ஏதோ மாடிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேட் எதுக்கு மாறிடும்? டெட்டிக் மாறிடும். அப்போ இந்த இடத்துல நம்ம 2 ஸ்டேட்ஸ்க்கு இந்த மெசேஜை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, ஷோ பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ எனக்கு இந்த எரர் ஒன்று தான், பட் ஸ்டேட் எய்தர் என்னவா இருக்கலாம்னு சொல்லிட்டீங்கன்னா டச்சடா இருக்கலாம், அப்படின்னா என்னவா இருக்கலாம், டெட்டியா இருக்கலாம்னு சொல்லிட்டு. அதனால இந்த இடத்துல ஒரு பேரந்திசிஸ் ஓபன் பண்ணி இதுல என்ன பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உள்ளுக்குள்ள போயிட்டு ஆர் அப்படின்னு சொல்லி போட்டு யூசர் நேம் டாட் டெட்டி அப்படிங்கிற அந்த ஸ்டேட் என்ன பண்ணிக்கிட்டு போறோம், ஆட் பண்ணிக்கிட்டு போறோம். இப்பதானே ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சம்திங் மாடிஃபைட்னா ஸ்டேட் என்ன, டெட்டி தான். ஓகே. ஸோ போயிட்டு சின்னாரி வந்தோம் அப்படின்னா ஒருத்தர் டைப் பண்றாரு, சரி வேண்டாம்னு சொல்லிட்டு டெலீட் பண்றாரு. இன்னும் ஒரு கர்சர் வெளியிலே எடுக்கல. இப்போ கூட என்ன காமிச்சிட்டோம் நம்ம, எரர் மெசேஜை காமிச்சாச்சு. ஓகே. ஸோ இன்னொருத்தர் வந்தார் அப்படின்னா அஸ் யூஷுவல் கர்சர் வச்சுட்டு வெளியே எடுத்தாருனா கூட ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடப்போகுது, விஷயம் வந்துருப்போகுது. ஸோ அதான் சொன்னேன், எப்பவுமே எரர் மெசேஜ் காமிக்கும் போது 2 திங்ஸ்லாம் என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு அந்த ஸ்டேட்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும். எந்த ஸ்டேட்ல நம்ம இதை காமிக்கணும், எந்த ஸ்டேட் எப்போ ட்ரூ ஆகும் எப்போ ஃபால்ஸ் ஆகுங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்து இமெயில் ஐடிக்கு வேலிடேஷன் சொல்லுங்க. ஆல்ரெடி நம்ம ரெக்கார்ட் பார்த்துட்டோம் அப்படின்னால இமெயில் அப்படிங்கிற எரருக்கு மட்டும் ப்ளீஸ் என்டர் வேலிட் இமெயில் அப்படிங்கிறது மட்டும் என்ன பார்க்கலாம், மெசேஜ் பார்க்கலாம், அலர்ட் மெசேஜ். ஓகே. ஸோ ஒன்ஸ் அகெயின் எனக்கு ஒரு பேராகிராஃப் தேவைப்படுது. அதில் ப்ளீஸ் என்டர் வேலிட் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். ஸோ ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூஸ்டப்ல இன்பில்ட்டா இருக்கிற டேக்ஸ் எங்க சொல்லுங்க, ஈக்குவல் டு யூசர் இமெயில் டாட் சொல்லுங்க, டச்டு சொல்லுங்க, அடுத்து அண்ட் யூசர் நேமா, யூசர் இமெயில் டாட் எரர்ஸ். எரர்ஸ் வந்தாலும் என்ன போட்டணும், கொஸ்டின் மார்க் டாட் ஸ்கொயர் பிராக்கெட் உள்ளுக்குள்ள சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள என்ன எரரோ அந்த எரர் நேம், என்ன எரர், இமெயில் அப்படிங்கிற ஒரு எரர். ஓகே. இப்போ ஒருத்தர் போயிட்டு சம்திங் ஒரு இமெயில் ஐடி என்டர் பண்றாரு, அவர் தப்பா என்டர் பண்ணிட்டாரு, ஸ்டில் என்ன எரர் இருக்கு, இமெயில் எரர் இருக்கு. அவர் கர்சர் வெளியே எடுத்தார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன காமிச்சிரும், ப்ளீஸ் என்டர் வேலிட் இமெயில். இந்த இடத்துல நீங்க என்ன ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னா டெட்டி அப்படிங்கிறத ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா அவர் டைப் பண்ணிட்டு இருக்கும் போதே என்ன காமிச்சிரும், ப்ளீஸ் என்டர் வேலிட் இமெயில் சொல்லி காமிச்சிடும். ஓகே. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான சினாரியோக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க டைப் பண்ணிட்டே இருப்பீங்க, அந்த வேலிடேஷன்ஸ் ஃபுல்லாகிற வரைக்கும் பக்கத்துல வந்து ஒரு இன்ட் ஐக்கான் இருக்கும். நீங்க எப்போ கரெக்டான டேட்டா என்டர் பண்ணீங்கன்னா அப்போ என்ன மாறும், அது டிக் ஐக்கானா மாறும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த எரர்ஸ் மட்டும் என்ன பண்ணி வச்சுக்கலாம், ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இல்லை இன்வாலிட் அப்படிங்கிறத மட்டும் வச்சு என்ன பண்ணிக்கலாம், நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அப்போ இன்வாலிடா இருக்கிற வரைக்கும் இன்ட் ஐக்கான் இருக்க போது, எப்போ வேலிடா இருக்க போது அப்போ என்ன ஐக்கான் வந்துட போகுது, டிக் ஐக்கான் வந்துட போகுது. ஓகே. ரைட். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, இமெயில் ஐடிக்கு ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட். இந்த பாஸ்வேர்டில் நான் என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பாருங்க. பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிட்டு
அதுக்குள்ள இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணியிருக்கேன், பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நீங்க இமெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே உங்களோட ப்ரௌசர் அண்ட் ஆங்குலரால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். திஸ் பாக்ஸ் should accept only email pattern of data அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளோட கிளைண்ட் வந்து என்னோட பாஸ்வேர்டு வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்படி ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். ஓகே, மினிமம் 4 கேரக்டர்ஸ், மேக்ஸிமம் 5 கேரக்டர்ஸ், ஒரு லோவர் கேஸ், ஒரு அப்பர் கேஸ், ஒரு சிம்பிள்ஸ், ஒரு நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணியிருக்கணும், கிரியேட் பண்ணிருக்கணும். கிரியேட் பண்ணிட்டு இந்த பேட்டர்ன் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்குள்ள என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன எரர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்புட் டைப்போட பாஸ்வேர்டு பதில் என்ன கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல, டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போலாம் டைப் பண்ண உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகே ரைட். ஏங்க இதோட ஸ்டேட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? மறுபடியும் என்னென்ன, ஒரு எலிமெண்ட் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ யூசர் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு என்ஜி மாடல் அப்படிங்கிற டைரக்டிவ். இப்போ இதில் என்னென்ன எரர் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ரெக்கார்ட்லாம் போடல, ஏன்னா எல்லாத்துக்கும் ரெக்கார்ட் போட்டுட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் என்ன ஆட் பண்ணல, ரெக்கார்ட்லாம் ஆட் பண்ணுறேன். நீங்க ரியல் டைம்ல பண்ணும்போது ரெக்கார்ட்லாம் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஸோ எரர்ஸ் 5 JSON அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா பேஜ் லோட் ஆகும்போது பை டிஃபால்ட் என்னவா இருக்கு, நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம இது என்னவா மாத்தல, ரெக்கார்ட் ஃபீல்டா மாத்தல, மேண்டரியா மாத்தல. ஓகே, அப்போ இது ஆப்ஷனல். பட் நீங்க ஒரு டேட்டா என்டர் பண்ணீங்கன்னா அந்த டேட்டா என்ன பேட்டர்ன்ல இருக்கணும், only numbers pattern la irukum. Okay, so this is the regular response for accept only numbers. Okay va, right? So appo idu optional ah irukku, indha password inga optional ah irukku, but user வந்து ஏதா data enter பண்ணாங்கன்னு வெச்சுக்கோங்க, அது என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா only numbers அப்படிங்கிற ஃபார்மட்ல தான் இருக்கணும். ஓகே, சோ பாருங்க, ஒருத்தர் வந்து என்டர் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஓகே, எந்த எரருமே இல்ல. திடீர்னு ஒரு கேரக்டர் என்டர் பண்ணாங்கன்னு வெச்சுக்கோங்க, உடனே என்ன எரர் வந்துருச்சு, the pattern எரர் வந்துருச்சு. ஓகேவா? ஆக்சுவலி அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா இப்படி ஒரு பேட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, பட் நீங்க கொடுத்த வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன காமிச்சிட்டாங்க, ஒரு எரர். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரெக்கார்ட் கோலன் ட்ரூன்னு சொல்லிட்டு வருது. சம்டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த எரர் நேம் கோலன் சொல்லி போட்டு பக்கத்துல என்ன வருது, ஒரு ஆப்ஜெக்ட் வருது. ஓகே, ஸோ என்ன மாதிரியான எரர்ஸ்க்கு ட்ரூ வரும்னு சொல்லிட்டீங்கன்னா பூலியன் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் என்ன வரும், ட்ரூ வரும். மற்றதுக்கெல்லாம் என்ன வரும்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த எரரோட டிஸ்கிரிப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நேரத்தை பார்த்தோம்ல, இப்போ மின் லென்த் போனோம்னு வச்சுக்கோங்க, பாருங்க மின் லென்த் அப்படிங்கிற எரர் போட்டு அந்த எரரோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, ரெக்கார்ட் லென்த் 4 ஆக்சுவல் லென்த் 1 சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஆகும். ஓகே, நீங்க இந்த எரர்ஸ் டாட் மின் லென்த் அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆக்சுவலி இப்போ எரர்ஸ் டாட் ரெக்கார்ட் சொல்லி போட்டா என்ன கிடைக்கும், எரர்ஸ்ங்கிற ஆப்ஜெக்ட்ல தானே இது இருக்கு. ஓகே, திஸ் இஸ் எரர் ஆப்ஜெக்ட், ரைட்? அப்போ எரர் டாட் ரெக்கார்ட் அப்படின்னா என்ன கிடைக்குது, ட்ரூ கிடைக்குது. எரர் டாட் மின் லென்த்னா என்ன கிடைக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்குது. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ட்ரூத் வேல்யூவா ஃபால்ஸ் வேல்யூவா, ஆப்ஜெக்ட்ங்கிறது ட்ரூத் வேல்யூவா ஃபால்ஸ் வேல்யூவா, ட்ரூத் வேல்யூ தான். அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க எரர்ஸ் டாட் மின் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருந்தா கூட, ஓகே இங்க இருக்கு பார்த்தீங்களா, யூசர் நேம் டாட் எரர்ஸ் டாட் மின் லென்த் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட அப்படி ஒரு கீ இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ ஆப்ஜெக்டா தான் இருக்கும். ஆப்ஜெக்ட்ங்கிறது ட்ரூத் வேல்யூ அப்படின்னால இங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும், ட்ரூ வந்துடும். அண்ட் டச்சுங்கிற ஸ்டேட் எப்போ ட்ரூ ஆகுதோ அப்போ இந்த பேராகிராஃப் என்ன ஆகுது, உங்களுக்கு கிரியேட் ஆகுது. புரியுதுல எப்படி இது எரர்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ சேம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சினாரியா பாருங்க, ஒருத்தர் வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டே இருக்காரு, விச் மீன்ஸ் நம்பர்ல என்டர் பண்ணிருக்காரு. சப்போஸ் ஒரு இன்வாலிடான கேரக்டர் என்டர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கர்சர் வெளியே எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, இல்லாட்டி அங்கேயே அப்பயே எரர் காமிச்சிடலாமா? அப்பயே எரர் காமிச்சிடலாம். ஏன்னா அவர் என்டர் பண்ணிருக்க தப்பா என்டர் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணிடலாம், நம்ம காமிச்சிடலாம். கரெக்டா? எங்க இதுக்கு இந்த பேட்டர்ன் எரர் வச்சு சொல்லுங்க ப்ளீஸ், என்டர் நம்பர்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க. if equal to user password dot errors, சொல்லுங்க. அடுத்து எரர்ஸ், எரர்ஸ்னால என்ன போடணும், கொஸ்டின் மார்க் போடணும். அடுத்து டாட் ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள the error name. எரர் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தோம், பேட்டர்ன். உங்களுக்கு தெரியாது எரர் நேம் என்னன்னு சொல்லிட்டு பை டிஃபால்ட், அதனால இந்த மாதிரி
பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க, அதுல இருந்து எரர் நேம் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ எரர் நேம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பேட்டர்ன். அடுத்து அண்ட் சொல்லுங்க, யூசர் பாஸ்வேர்ட் இன்வாலிடா. இன்வாலிட்னா இந்த இடத்துல ரெக்கார்ட் போட்டிங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும்? அது எல்லா இடத்துலையுமே ரெக்கார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம பார்த்தே திரும்ப திரும்ப பார்க்க வேண்டாம்னு தான் நான் போடல. ஓகே, அடுத்து சொல்லுங்க, டச்சுடா, டச்சுட்டு போடலாமா? நீங்க தானே சொன்னீங்க டைப் பண்ணிட்டு இருக்கும்போதே இன்வாலிடா தான் எரர் மெசேஜ் காமிச்சிடணும்னு சொல்லிட்டு. டச்சிங் ஸ்டேட் எப்போ ட்ரூ ஆகும்? கர்சரை வெளியில் எடுக்கும்போது தான் ட்ரூ ஆகும். அப்போ இந்த இடத்துல எந்த ஸ்டேட் வராது, டச்சுடு வராது. அப்போ என்ன அன்டச்சா? நீங்க எதுவுமே பண்ணலன்னா கூட அது அன்டச் ட்ரூ தானே. என்னது டெர்ட்டி தான். ஏதோ சம்திங் டைப் பண்ணும்போது தானே சம்திங் மாடிஃபைட்னா ஸ்டேட் என்ன டெர்ட்டி. பட் இந்த இடத்துல நீங்க டெர்ட்டிங்கிறத ஆட் பண்ணாலும் ஓகே தான், ஆட் பண்ணாட்டாலும் ஓகே தான் இது. ஏன்னா எப்போ எனக்கு பேட்டர்ன் சொல்லிட்டு எரர் வருதோ அப்போ நான் என்ன பண்ணிட போறேன், காமிச்சிருப்பேன். எப்போ பேட்டர்ன் எரர் வரும்? சம்திங் இன்வாலிடான ஒரு இன்புட் கொடுத்தா தான் பேட்டர்ன் எரர் வரும். இல்லைன்னா என்ன எரர் வராது, பேட்டர்ன் எரர் வராது. அப்போ நீங்க இந்த இடத்துல நீங்க அண்டு போட்டு டெர்ட்டிங்கிற ஸ்டேட் போடுறதும் ஒன்று தான், போடாமல் விடுறதும் ஒன்று தான். பாருங்க, நான் போயிட்டு சேவ் பண்ணிட்டு இங்கே வர்றேன். இப்போதைக்கு எரர் எதுவுமே இல்லை. ஓகே, நான் டைப் பண்ணிட்டே இருக்கிறேன். நான் கரெக்டாக டைப் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நான் ஒரு கேரக்டர் என்ன பண்ண போறேன், டைப் பண்ண போறேன். ஆல்ரெடி நான் சம்திங் மாடிஃபைட்னால நீங்க டெர்ட்டின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருந்திருக்கும், இப்போ ட்ரூ ஆயிருந்திருக்கும். பட் நான் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா பேட்டர்ன் எரர் வந்தாலும் என்ன பண்ணியிருக்கேன், இதை காமிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நான் ஒரு கேரக்டர் என்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்கா ஒரு பேட்டர்ன் எரர் வந்துருச்சு. உடனே எனக்கு என்ன காமிச்சிருச்சு, மெசேஜ் காமிச்சிருச்சு. இன்னும் டச்சுன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது, டச்சில் விட்டு வெளியில வாங்க. ஓகேவா? ரைட். ஸோ இப்படிதான் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வேலிடேஷன்ஸ் எல்லாமே அப்ளை பண்ண போறீங்க. ஓகே, இதை நான் பண்ணிடலாம்ல எந்த ஒரு வேலிடேஷன்ஸ்னாலும். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் டேட்டாவை அப்படியேவும் டிஎஸ்குள்ள கொண்டு போயிட்டு மறுபடியும் டிஎஸ்குள்ள இருந்து இந்த சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், நான் எடுத்துட்டு வர போறேன். ஓகே, இன்னொரு பேராகிராஃப் போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வர வேண்டாம், நேம் அண்ட் இமெயில் ஐடி மட்டும் எடுத்துட்டு வருவோம். ஸோ நேம் கோலன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்மிட் பண்ண ஃபார்ம் நேமை வந்து மறுபடியும் எங்கே எடுத்துட்டு வரணும், டிஎஸ்ல இருந்து HTML எடுத்துட்டு வரணும். அண்ட் இமெயில் கோலன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ் என்ன பண்ண போறோம்னா என்ன சப்மிட் பண்ணுமோ அதை மறுபடியும் டிஎஸ்ல இருந்து எங்க எடுத்துட்டு வர போறோம், வியூக்கு எடுத்துட்டு போறோம். ஓகே, இப்போ நான் ஃபார்மை சப்மிட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம இது டெம்ப்ளேட் ஃபார்ம் அப்படின்னால நம்மளோட என்டையர் ஃபார்ம் எங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா டெம்ப்ளேட்ல தான் இருக்கு. அதனால இந்த ஃபார்ம் வேல்யூஸ் நான் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்மை ஒரு ஆர்குமெண்ட் என்ன பண்ணிட்டோம், நம்ம அனுப்பிச்சு விட்டோம். அதை ஒரு பேராமீட்டர் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரிசீவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேராமீட்டர் ஃபார்ம் ஆப்ஜெக்ட்குள்ள வேல்யூங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ள தான் என்ன இருக்கு, நம்மளுக்கு ஃபார்மோட வேல்யூஸ் எல்லாமே இருக்கு. அப்படிதானே? ஓகே, இப்போ என்னோட வியூ வந்து நான் அந்த பக்கம் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். விச் மீன்ஸ் அந்த ஃபார்முக்குள்ள வந்திருக்கிற ஒரு டேட்டாவை நான் வியூக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்காக என்ன தேவைப்படுது அப்படின்னா எனக்கு ஒரு மாடல் ஒன்று தேவைப்படுது. மாடல் அசைன் பண்ணி தானே வியூக்கு எடுத்துட்டு போக முடியும், கரெக்டா? பிகாஸ் த ஃபார்மோட ஸ்கோப் எது வரைக்கும் இருக்கும், ஒன்லி வித்தின் அ ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஃபார்ம் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாடல் ஒன்று தேவைப்படுது. இதை இப்போதைக்கு எனின்னு சொல்லி வச்சுக்கிட்டு ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிருப்பேன், அசைன் பண்ணிருப்பேன். ஓகே, ரைட். எங்க இப்போ இந்த ஃபார்ம் டேட்டால நம்மளுக்கு எத்தனை கீஸ் தேவைப்படுது, 2 கீ தேவைப்படுது. ஏன்னா நான் எத்தனை டேட்டா நான் வியூக்கு எடுத்து வர போறோம் அப்படின்னா 2 டேட்டா எடுத்து வர போறேன். எங்க இந்த ஃபார்ம் டேட்டால இந்த ஃபார்ம் வேல்யூ எடுத்து அசைன் பண்ணி வியூக்கு எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். this dot form data dot name equal to கீழ தானே வேணும். எத்தனை கீ தேவைப்படுது நமக்கு இந்த இடத்துல? 2 கீ தான் தேவைப்படுது. ஸோ this dot form data dot name புதுசா நான் ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன பண்றேன், கிரியேட் பண்றேன். எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் இப்படி தானே நியூ ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நேம் ஈக்குவல் டு சொல்லுங்க நம்மளுக்கு தேவையான வேல்யூ எதுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபார்ம் டாட் வேல்யூ டாட் என்ன கீழே இருக்கும், இந்த இடத்துல நேம் ஈக்குவல் டு சொல்லிட்டு என்ன கீ வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதுல தான் இருக்கும். எதுல இருக்கும், யூ நேம்ல தான் இருக்கும். அப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம், நம்ம ஃபார்ம் டாட் வேல்யூ டாட் யூ நேம். அடுத்து லிஸ்ட் டாட் ஃபார்ம் டேட்டா டாட்
email equal to form dot value dot இங்க இமெயிலுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அது என்ன கொடுத்துருக்கோம் நியூ இமெயில் சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த ஃபார்ம் டேட்டாவை அப்படியே எங்க எடுத்து போயிடலாம். ஏன்னா ஃபார்ம் டேட்டாங்க ஒரு மாடல் தானே, அப்படியே எங்க எடுத்து போயிட முடியும், வியூக்கு எடுத்து போயிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போயிட்டு டபுள் கர்லி ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ்ல ஃபார்ம் டேட்டா டாட் நேம், இங்க என்ன வரப்போகுது ஃபார்ம் டேட்டா டாட் இமெயில். ஓகே, ஸோ ஃபார்ம் சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம காமிப்போம், இப்படிதானே. ஏன்னா இந்த 5 கண்டெய்னருக்குள்ள ஃபார்ம் சப்மிட் ஆனதான் கிரியேட் பண்ணவே சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ பாருங்க ஃபைல் போயிட்டு சேவ் பண்ணிட்டு ஓகே பட்டன் எல்லாம் எனபிள் ஆச்சு. இது ஒரு நம்பர் கொடுத்துக்கிடுவோம். ஸோ சப்மிட் சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே என்ன வந்துச்சு நம்மளுக்கு நேம் எல்லாமே கிடைச்சிச்சு. நம்ம வேவ்ல இருந்து மறுபடியும் டிஎஸ் எடுத்து கொண்டு போயிட்டு டிஎஸ்ல இருந்து மறுபடியும் எங்க எடுத்து வந்துட்டோம், நம்ம வேவ் எடுத்துட்டு வந்தாச்சு. ஓகேவா, ரைட். ஸோ எல்லாம் ஓகே தான். பட் பாருங்க, நான் ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ண உடனே ஸ்டில் இந்த ஃபார்ம் எனக்கு அப்படியே இருக்கு. இப்போ நம்ம ஒரு அட்மின் பேனல் ஒன்று வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அட்மின் வந்து அவரோட பேனல்ல போயிட்டு அவரோட லாகின் வச்சு ஆக்சஸ் பண்ணிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணி முடிச்ச உடனே அந்த ஃபார்ம் என்ன ஆயிடணும், ரீசெட் ஆயிடும், கிளியர் ஆயிடும். அப்படின்னா தான் அடுத்த ஃபார்ம் இதை அவரால் என்டர் பண்ண முடியும். இல்லைன்னா ஒன்று உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கணும், அவர் டெலீட் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, அப்போ என்னோட ஃபார்ம் சப்மிட் ஆன உடனே எப்படி இந்த ஃபார்மை வந்து ரீசெட் பண்றது? ஆக்சுவலி இந்த ஃபார்மை ரீசெட் பண்றதுக்கு நம்மளுக்கு 2 இடத்துல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஃப்ரம் த வீவ், இன்னொன்று என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஃப்ரம் த டிஎஸ். இப்போ இந்த இடத்துல நான் ரீசெட் சொல்லிட்டு பட்டன் கிளிக் பண்ணா கூட என்னோட ஃபார்ம் என்ன ஆகணும், ரீசெட் ஆகும். ஓகேவா, ரைட். இதுக்கு நீங்க HTML இருக்கிற ரீசெட்லாம் யூஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா HTML இருக்கிற ரீசெட் பட்டனை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் வேல்யூ மட்டும்தான் அது கிளியர் பண்ணும். இதுக்குள்ள இருக்க இந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணாது, கிளியர் பண்ணாது. இப்போ நான் ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, இல்லை நான் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டு டிஎஸ்குள்ள இருந்து ரீசெட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாமே டச் அண்ட் டிட்டி ஸ்டேட்டுக்கு மாறி இருக்குல்ல, அதெல்லாமே பேக் டு எப்படி வந்துடணும்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடணும். அப்படின்னா தான் அடுத்த வேலிடேஷன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்காகும், பெர்ஃபெக்டா இருக்காகும். இல்லைன்னா ஆல்ரெடி டச்சில் தான் இருக்கும், ரெக்கார்ட் எரர் ஆல்ரெடி செட் ஆகி தான் இருக்கும். உடனே என்ன காமிச்சிடாது, ப்ளீஸ் என்டர் யூசர் நேம் சொல்லிட்டு எரர் மெசேஜ் காமிச்சிடும். புரியுதுல்ல? அப்போ இந்த இடத்துல ஆங்கிலர்ல நம்ம ஃபார்மை ரீசெட் பண்றது அப்படிங்கிறது ஜஸ்ட் நாட் கிளியரிங் த டேட்டா. இந்த டேட்டா மட்டும் என்ன பண்ணல, கிளியர் பண்ணல. நம்மளோட ஃபார்மே ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணிட போறோம், மாத்திட்டு போகுது. ஈவன் அதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேட்ல அது இருந்தாலும் சரி, டச் டிட்டி எதுவாக இருந்தாலும் சரி, பேக் டு ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணிட போறோம், நம்ம மாத்திட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி என்னோட ஃபார்மை சப்மிட் பண்ண உடனே டிஎஸ்குள்ள வந்து ரீசெட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே தானே ஃபார்மோட டேட்டாலாம் எடுத்து முடிச்சோம். அப்போ லாஸ்ட் லைன் வந்துட்டு இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் அவர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாட் இஸ் அவர் ஃபார்ம், இந்த ஃபார்முங்கிற பேராமீட்டர் தான், ரைட். அப்போ இதுல போயிட்டு அந்த ஃபார்ம் அப்படிங்கிற பேராமீட்டர் டாட் ரீசெட் அப்படிங்கிற இந்த மெத்தடை கால் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஃபார்ம் ஆப்ஜெக்ட் என்ன, ஃபார்ம் டாட் என்ன மெத்தட், ரீசெட் அப்படிங்கிற மெத்தட். இப்போ பாருங்க, ஸோ இதுல போயிட்டு பேஜை ரீலோட் பண்ணிட்டு நான் அந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதெல்லாம் என்ன மாறி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஸ்டேட்டுக்கு மாறிடுச்சு, இதெல்லாம் டச்சுங்கிற ஸ்டேட்டுக்கு மாறிடுச்சு. ஓகே, ஸோ இங்க எல்லாம் வேல்யூஸ்லாம் என்டர் பண்ணிக்கிடுவோம். என்டர் பண்ணிட்டு இப்போ நான் சப்மிட் சொல்லிட்டு இந்த பட்டன் நான் கிளிக் பண்ண போறேன். அப்போ என்னோட ஃபார்ம் வந்து ஜஸ்ட் இந்த டேட்டா மட்டும் கிளியர் பண்ணது இல்லாம இந்த டச்சுங்கிற ஸ்டேட்டு கூட எப்படி மாறணும், அது அன்டச்சுங்கிற ஸ்டேட்டுக்கு மாறணும். ஓகே, ஸோ போயிட்டு இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா ஃபார்ம் டேட்டா எல்லாம் என்ன ஆயிடுச்சு, கிளியர் ஆயிடுச்சு. என்னோட ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கூட இதுக்கு முன்னாடி டச்சுன்னு சொல்லிட்டு இருந்ததா, இப்போ என்ன ஸ்டேட்டுக்கு மாறிடுச்சு, அது அன்டச்சுன்னு ஸ்டேட்டுக்கு மாறிடுச்சு. ஓகே, ஸோ மறுபடியும் யூசருக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபார்ம் கிடைச்சிருச்சு. அவங்க அகைன் இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா என்ன பண்ணிக்க முடியும், ஆட் பண்ணிக்க முடியும். மறுபடியும் அவங்க டச் பண்ணிட்டு இன்வாலிடான டேட்டா என்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கர்சர் வெளியே இருக்கும்போது மெசேஜ் என்ன பண்ண போகுது, காமிக்க போகுது. ஓகே, சரி. இப்போ ஃபார்ம் எங்கேருந்து கிளியர் பண்ணணும், நம்ம டிஎஸ்ல இருந்து. இப்போ வியூல இருந்து கிளியர் பண்ண போறோம். எங்க அப்படின்னா நமக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகே, மறக்காம ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பட்டன் டைப் வந்து பட்டனா தான் இருக்கணும். ஓகேவா, இந்த இடத்துல நீங்க மறந்து போய் சப்மிட் சொல்லிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஃபார்ம் என்ன ஆயிடும், சப்மிட் ஆயிடும். ஒரு ஃபார்முக்குள்ள ஒரு சப்மிட் பட்டன் தான் இருக்க முடியும். ஓகே, அப்போ இந்த பட்டன் டைப் என்னவா தான் இருக்கணும், பட்டனா தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு பட்டனா தான் இருக்கணும். ஓகே, ஸோ இதுல
நான் ஒரு கிளிக் ஈவெண்ட்ல என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா கிளியர் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் ஈக்குவல் டு இந்த வியூவை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் அவர் ஃபார்ம், இந்த வியூவை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் அவர் ஃபார்ம், இந்த எஃப் அப்படிங்கிறது இந்த எஃப் தானே இங்கே அனுப்பிச்சு விட்டோம் நம்ம. அப்போ இந்த வியூவை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் அவர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த எஃப் தான். ஸோ எஃப் டாட் சேம் மெத்தட் ரீசெட் ஆஃப் இங்கே யூஸ் பண்ணோம்ல. சேம் மெத்தடை வியூ லெவலில் எங்கே பண்ண போகிறோம், இங்கே பண்ணியிருக்கிறோம். இப்போ பாருங்க, நான் மறுபடியும் போயிட்டு எல்லாம் என்டர் பண்ணிக்கிறேன். ஸ்டேட் என்னவோ மாறிடுச்சு, டச் லிங்க் ஸ்டேட் மாறிடுச்சு. ஓகே, நான் நினைக்கிறேன் நான் டேட்டா தப்பாக என்டர் பண்ணிட்டேன், நான் கிளியர் பண்ணிட்டு முதல்ல வந்து என்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த ரீசெட் அப்படிங்கிறது பட்டன் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, மாறிடுச்சு. ஸ்டேட்டு எங்கே போயிடுச்சு, அது பிரிஸ்டீனுக்கு போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம சேஞ்ச் பண்ணும்போது டெட்டியா மாறி இருக்கும். இப்போ எங்கே போயிடுச்சு, அது பிரிஸ்டீனுக்கு போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி டச்டா இருந்துச்சு, இப்போ எங்கே போயிடுச்சு, அது அன்டச்சுக்கு போயிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி வியூல இருந்து நீங்க ரீசெட் பண்ணிக்கிற முடியும். டிஎஸ்குள்ள இருந்து என்ன பண்ணிக்கலாம், ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஓகே தான். பட் நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இப்போ சப்போஸ் நான் இதில் வந்து கர்சரை என்டர் பண்ணிட்டு கர்சரை வெளியே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எந்த பாக்ஸ்ல எரர் இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் கிளியரா சொல்ல முடியாது சம் சிச்சுவேஷன்ல. இப்போ ப்ளீஸ் என்டர் யூசர் நேம் காமிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் இந்த பாக்ஸ்க்கு மேலே இருக்கிறது எரர் காமிக்குதா இல்லாட்டி பாக்ஸ் கீழே இருக்கிற எரர் காமிக்குதான்னு சொல்லிட்டு என்ன வந்துடும், கன்ஃபியூஸ் வந்துடும். இது உங்களுக்கு கிளியரா இருக்கிறதுனால கரெக்டாக இருக்கு. நீங்க ஒரு சின்ன ஃபார்ம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒன்று அடுத்தடுத்து இருக்கும். அப்போ கீழே ஒரு எரர் மெசேஜ் காமிக்கணும் அப்படின்னா இந்த எரர் மெசேஜ் எது காமிக்குது, மேலே இருக்க பாக்ஸ் காமிக்குதா கீழே இருக்க பாக்ஸ் காமிக்குதாங்கிறது என்ன ஆயிடும், நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, எந்த பாக்ஸ் நம்ம எரர் காமிச்சிட்டு இருக்கப்போ அந்த பாக்ஸோட பார்டர் வந்து அப்படியே ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணி காமிச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒரு எரர் இருக்க மாதிரி காமிச்சோன்னு வச்சுக்கோங்க, யூசருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம பூஸ்டப் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ல, இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அது வழியாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ உங்களோட இந்த லேபிள், இந்த இன்புட் எலமெண்ட் இது எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி ஒரு டிவ் ஆல்ரெடி இருக்கு பாருங்க, ஃபார்ம் குரூப்னு சொல்லிட்டு. அதுல இன்னொரு கிளாஸ் நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அப்படி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சிருப்போம். ஓகே, ஸோ எப்படி ஒரே எலமெண்ட்ல மோர் தென் ஒன் கிளாஸ் ஆட் பண்ணுவோம். ஆல்ரெடி கிளாஸ் இருக்குல்ல ஃபார்ம் குரூப்னு சொல்லிட்டு, இப்போ நான் இதில் இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ண நினைக்கிறேன். ஆட் பண்ண முடியுமா? ஏன் முடியாது? எத்தனை கிளாஸ்னாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் செப்பரேஷன்ல சிஎஸ்எஸ் வீடியோ பார்த்தீங்களா, ஸ்பேஸ் செப்பரேஷன்ல எத்தனை கிளாஸ்னா என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்கு ஃபார்ம் ஐஃபன் குரூப்னு சொல்லிட்டு. ஸோ இதுல அவங்க கொடுத்துருக்கிற அந்த எரர் கிளாஸ் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஹேஷ் ஐஃபன் எரர். இது இன்பில்ட்டா பூஸ்டப்ல இருக்கிற கிளாஸ் நேம். இதை நீங்க இந்த ஃபார்ம் குரூப் கிளாஸ் கூட சேர்த்து இந்த டிவ்ல வந்து நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் பாருங்க நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ஏதாவது ஹைலைட் ஆயிருக்கா? எதுவும் இல்லை. பட் இப்போ நான் சேவ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஒரு பார்டர் என்ன ஆயிடுச்சு, ஹைலைட் ஆயிடுச்சு. சரிதா? பட் இந்த கிளாஸ் நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஸ்டாட்டிக்கா எல்லா இடத்துலையும் போயிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, ஆட் பண்ணிடக்கூடாது. எனக்கு எப்போதான் அந்த கிளாஸ் வரணும், இந்த பாக்ஸ்ல ஏதோ ஒரு எரர் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் எனக்கு இந்த இது வரணும். ஓகே, இங்க கொண்டு வாங்க, என்ன பண்ணலாம், கிளாஸ் நேம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுல. கிளாஸ் நேம் என்ன, ஹேஷ் ஐஃபன் எரர். ஓகே, எனக்கு இந்த பாக்ஸ்ல நான் எப்ப எரர் மெசேஜ் காமிக்கிறேனோ அப்போதான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த பாக்ஸை நான் ஹைலைட் பண்ணணும். என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட், வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங், எப்படி இதை அச்சீவ் பண்ண போறோம் சொல்லுங்க. கைஸ் ஆன்லைன்ல எப்படி இதை அச்சீவ் பண்ண போறோம்? Can we use same element reference? இல்லையே. கிளாஸ் ரன் டைம்ல சம் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்ல கிளாஸை ஆட் பண்ணணும் இல்ல ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவோம், கிளாஸ். பார்த்தோம்ல, அதான பண்ண போறோம். ngIf எப்படி ஒரு இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ண போறது, ஒரு எலமெண்ட்ல இருந்து ஒரு கிளாஸ் ஆட் பண்ண போறீங்க, சம் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்ல இருந்து கிளாஸ் என்ன பண்ண போறீங்க, ரிமூவ் பண்ண போறீங்க. இது என்ன கைண்ட் ஆஃப் டைரக்டிவா இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஆட்ரிபியூட் டைரக்டிவா தான் இருக்கணும். அப்ப ஆட்ரிபியூட் டைரக்டிவ்ல ஒரு கிளாஸ் ஆட் பண்றதுக்கு ரிமூவ் பண்றது நம்ம கிட்ட என்ன இருக்கு, ng கிளாஸ் தான் இருக்கு. ஓகேவா, சரி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எலிமெண்ட்ல இந்த டிவ்ல தானே ஆட் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்
ng class equal to ng class input என்ன கொடுப்போம் JavaScript object. So curly braces open பண்ணி curly braces close பண்ணிருப்போம். இந்த இடத்துல what is our key? இந்த இடத்துல key என்ன? ng classல நம்ம input கொடுக்கிற JavaScript object ஓட key என்ன? Class name. Super. அதான் ஆன்சர் பண்ற எல்லாத்துக்குமே. ரைட். ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா JavaScript ஆப்ஜெக்ட்டுக்கு எப்பவுமே வந்து கீக்கு என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா நம்ம சிங்கிள் கோர்ஸோ டபுள் கோர்ஸோ ரியல் டைம்ல என்ன பண்ண மாட்டோம் யூஸ் பண்ண மாட்டோம். பட் ng கிளாஸ்க்கு எப்பவுமே என்ன பண்ணுங்கன்னா நீங்க யூஸ் பண்ற இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சிங்கிள் கோர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வெளியில டபுள் கோர்ஸ் இருக்கிறதுனால சிங்கிள் கோர்ஸ் கொடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இப்போ ஒரு எரர் பார்த்தோம். அந்த கிளாஸ் நேம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பாருங்க. கெபாப் கேஸ்ல இருக்கு. JavaScript ஆப்ஜெக்டோட கீஸ் கெபாப் கேஸ்ல வந்துச்சு அப்படின்னா அது சிங்கிள் கோர்ஸ்ல தான் இல்ல டபுள் கோர்ஸ்ல தான் போடணும். நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம்ல. அதனால தான் சொல்றேன் கண்ணை மூடிட்டு எப்போ ng கிளாஸுக்கு நீங்க இந்த கிளாஸ் நேம் போடுறதா இருந்தாலும் சரி ஆல்ரெடி வெளியில டபுள் கோர்ஸ் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள என்ன போட்டுக்கோங்க சிங்கிள் கோர்ஸை போட்டுக்கோங்க. சரி சொல்லுங்க. வாட் இஸ் த எரர்? கிளாஸ் நேம் ஹாஸ் ஹைஃபன் எரர். அடுத்து எப்ப இந்த ஹாஸ் ஹைஃபன் எரர்ங்கிறத நான் அந்த டிவ்ல ஆட் பண்ணணும். இந்த கிளாஸை எப்ப நான் அந்த எலிமெண்ட்ல அட்டாச் பண்ணணும். எப்போ? username errors errors true. okay வேற எரர்ஸ்ங்க ட்ரூ ஆகாதுல்ல. எரர்ஸோட டைப் என்ன? எப்போ இந்த ஹாஷ் ஹைஃபன் எரர்ங்கிற கிளாஸை இந்த எலமெண்ட்ல அட்டாச் பண்ணலாம் அந்த கண்டிஷன் நீங்க இங்க கொடுத்தாதான் அந்த ஹாஷ் ஹைஃபன் எரர்ங்கிறது என்ன ஆகும் ஆட் ஆகும். எப்போ அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ அப்போ அந்த ஹாஷ் ஹைஃபன் எரர்ங்கிறது இந்த டிவ்ல இருந்து என்ன ஆயிட போகுது ரிமூவ் ஆயிட போகுது. ஸோ வாட் இஸ் தட் கண்டிஷன்? எப்போ என்ஜிஎஃப் வருதுங்க? என்ஜிஎஃப் எதுக்கு? ஒரு டாமை கிரியேட் பண்ணி ரிமூவ் பண்றதுக்கு. டாமையா கிரியேட் பண்ணி ரிமூவ் பண்ண போறீங்க. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் வரப்போகுது? இது எதுவோ இருக்க போகுது, ஏதோ ஒன்று இருக்க போகுது. ரைட். அதான் என்னன்னு கேட்கிறேன். என்னன்னு சொல்லுங்க. யோசிச்சு சொல்லுங்க. ng ட்ரூவா இருக்குன்னு உங்களால செக் பண்ண முடியாது. username dot errors username dot என்ன வரப்போகுது? ஆன்லைன்ல யாராவது ஒருத்தர் Form invalid. ஃபார்ம் இன்வாலிட் கிடையாது. வேற ஏதோ பாக்ஸ் தப்பா இருந்தா அந்த பாக்ஸ் நீங்க எரர் காமிக்கலாமா? காமிக்க கூடாதுல்ல. அட்லீஸ்ட் இப்போவாது சொல்லியிருக்கலாம். ஃபார்ம் இன்வாலிட்னு சொன்னாரா? ஃபார்ம் கண்ட்ரோல் இன்வாலிடா இருக்கும்போது இதுதானே நீங்க எரர்ஸ் வச்சு ப்ரொசீட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுல மோர் தென் 1 எரர்ஸ் கூட இந்த இடத்துல இருக்கு. இப்போ நம்ம கிட்ட எத்தனை எரர்ஸ் இந்த இடத்துல நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிறோம்? 2 எரர் இந்த இடத்துல செட் பண்ணி வச்சிருக்கோம். நான் இந்த பாக்ஸ் வந்து ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹைலைட் பண்ண நினைக்கிறேன். எப்போ இந்த பாக்ஸ்ல ஏதோ ஒரு எரர் இருக்கு, ஏதோ ஒரு எரர் இருக்கு. அப்ப இந்த பாக்ஸ்ல ஏதோ ஒரு எரர் இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்டேட் இருக்குல்ல. என்னது அது? இன்வாலிட். இன்வாலிட் சொல்லிட்டு நேற்று ஒரு ஸ்டேட் பார்த்தோம்ல. எப்போ ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல் இன்வாலிடா இருக்கும்? validation complete அந்த ஃபார்ம் கண்ட்ரோல்ல செட் பண்ணி இருக்கிற ஏதோ ஒரு வேலிடேஷன் ஃபுல்ஃபில் ஆகல அப்படின்னா அந்த ஃபார்ம் கண்ட்ரோல் என்ன? இன்வாலிட்.
அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு எரர் இருக்கு அப்படின்னாலே அந்த ஃபார்ம் கண்ட்ரோல் என்னவா தான் இருக்கும், இன்வாலிடா தான் இருக்கும். அப்ப இன்வாலிடா இருக்கும்போது நான் அந்த ஹேஷ் ஐபன் எரர் என்ன பண்ணிடலாம், நான் கால் பண்ணிடலாம். எப்போ நான் அது வேலிடா மாறுதோ இன்வாலிட் இந்த இடத்துல ஃபால்ஸா மாறிடும், அப்படிதானே? அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹேஷ் ஐபன் எரர் கிளாஸ்ல இருந்து என்ன ஆக போகுது, ரிமூவ் ஆக போகுது. ரைட், இப்போ சொல்லுங்க, அப்ளை பண்ணுங்க. யூசர் நேம் டாட் இன்வாலிட், அவ்வளவுதான். இது மட்டும் கொடுத்தா போதுமா? போதாது. ஏன்னா பை லோட் ஆகும்போதே பாக்ஸ் என்னவா தான் இருக்கும், ஃபார்ம் கண்ட்ரோல் என்னவா தான் இருக்கும், இன்வாலிடா தான் இருக்கும். இப்போ அடிஷனல் ஒரு கண்டிஷன் என்ன பண்ணணும், நம்ம செக் பண்ணணும். என்ன யூசர் நேம் டாட் டச்டு. இல்ல இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதை கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். புரியுதுல? எனக்கு நான் சம்திங் மாடிஃபை பண்ணிட்டு வரும்போது கூட எனக்கு ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை கூட உள்ளுக்குள்ள என்ன பண்ணிக்க முடியும், நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல நீங்க இந்த ஹேஷ் ஐபன் எரர் ஆட் பண்றதுக்கு எரர் வச்சு ப்ரொசீட் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த எரர் இருந்தாலும் இதை நீங்க ஷோ பண்ண தான் போறீங்க. அதனால ஆல்ரெடி நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீ இருக்கு, என்னது ஸ்டேட் இருக்கு, என்னது இன்வாலிட்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இன்வாலிட மட்டும் போட்டு எந்த டைம்ல எந்த ஸ்டேட்ல நான் அதை காமிக்கணும் அப்படிங்கறது மட்டும் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்க, சொல்லிக்கோங்க. இப்ப பாருங்க, பாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கிளீனா இருக்கு. ஏன்னா நான் இன்னும் என்ன பண்ணல, அதோட ஸ்டேட் வந்து ரெட்டியாவோ இல்லாட்டி டச்டாவோ என்ன பண்ணல, மாத்தல. அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த கிளாஸ் மட்டும் தான் இருக்கே தவிர ஹேஷ் ஐபன் எரர்ங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. அப்படிதானே? ஓகே, இப்போ உள்ள போயிட்டு சம்திங் நான் அதை டைப் பண்றேன். நம்மளுக்கு இந்த ரெட் கலர் வந்துருச்சு. ஏன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா என்ன எரர் இருக்கு நமக்கு இந்த இடத்துல, மில்லன் எரர் இருக்கு. ஓகே, ஸோ நான் டைப் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன் வருது, வரக்கூடாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இதுல இருந்து இந்த டிப்டிங்கிறது என்ன பண்ணிருக்கேன், ரிமூவ் பண்ணிருக்கேன். நான் டைப் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு எரர் காமிக்க கூடாதுல்ல, பார்டர் இது பண்ணி காமிக்க கூடாதுல்ல, அதனால இந்த டிப்டிங்கை ரிமூவ் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ போய் செக் பண்ணோம் அப்படின்னா பாருங்க, இதுல ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ இதில் போயிட்டு நான் ஒரு 2 கேரக்டர் மட்டும் டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு கர்சரை வெளியில எடுக்க போறேன். எடுக்கும் போது தான் எனக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல ஹைலைட் ஆகுது. இப்போ உள்ளுக்குள்ள போயிட்டு ஆஸ் ஐபன் எரர்ங்கிற கிளாஸ் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சு. இங்க இருக்கு சார், இதுல இல்ல, மேல ஃபார்ம் குரூப்ல இது இருக்கா, ஃபார்ம் குரூப்ல ஹாஸ் ஐபன் எரர் என்ன ஆயிடுச்சு, ஆட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, அந்த கண்டிஷன் எப்போ ஃபெயில் ஆகுது, விச் மீன்ஸ் அந்த ஃபார்ம் எப்போ வேலிடா மாறுதோ அப்போ அந்த ஹாஸ் ஐபன் எரர்ங்கிற அந்த கிளாஸ் இந்த எலமெண்ட்ல இருந்து என்ன ஆகும் போது, ரிமூவ் ஆகும் போது. எப்போ ரிமூவ் ஆகும், நான் அடுத்த ஒரு கேரக்டர் என்டர் பண்ண அப்படின்னா, 4வது கேரக்டர் என்டர் பண்ண அப்படின்னா இங்க இருக்கிற இந்த ஹாஸ் ஐபன் எரர் இப்போ நம்மளுக்கு ரிமூவ் ஆகும். போயிடுச்சா? ஓகேவா? ஸோ இப்படிதான் ரியல் டைம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இந்த என்ஜி கிளாஸை யூஸ் பண்ணுவோம். நான் சொன்னேன்ல, நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து மேலே வந்து ஒரு ரெட் கலர் டாட் வச்சிருப்பாங்க. அப்போ ரெட் கலர் டாட் வச்சிருக்கிறதுக்கு அவங்க ஆல்ரெடி சிஎஸ் வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துருப்பாங்க, நோட்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ நான் எப்போ அந்த இடத்துல ரெட் கலர் டாட்டை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏதாவது நோட்டிஃபிகேஷனோட அன்ரீட் கவுண்ட் வந்து கிரேட்டர் தன் 0 இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம்னா எனக்கு அந்த டாட் இருக்கும். நான் போயிட்டு அதை கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது ஏபிஐ கால் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் ரீட் ஸ்டேட்டத்துக்கு மாறிடுவாங்க. அப்போ எல்லாமே 0 மாறிடும். இப்போ எனக்கு ரெட் கலர் அங்கேருந்து என்ன ஆகிடும், போயிடும். ஏன்னா எனக்கு அன்ரீட் கவுண்ட் கிரேட்டர் தன் 0 இருந்தால் தான் அந்த ரெட் கலரில் காமிக்க போகிறேன். இப்போ ஈக்குவல் டு 0 மாறிடுச்சு. அப்போ அந்த கிளாஸ் அதுலேருந்து என்ன ஆகிடும், ரிமூவ் ஆகிடும். அப்போ அந்த டாட் அதில் என்ன பண்ணாது, காமிக்காது. ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும், டைனமிக்காக இந்த என்ஜி கிளாஸை யூஸ் பண்ணி ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். புரியுதுல? ஓகேவா? ரைட். ஸோ எல்லாமே ஓகே, நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ணியாச்சு, ஃபார்ம்ல இருந்து டேட்டா எடுத்தாச்சு, டேட்டா எடுத்துட்டு வியூக்கும் கொண்டு வந்தாச்சு. ஏதாவது கிளாஸ்ல எரர் இருந்துச்சு, ஏதாவது எலமெண்ட்ல எரர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் டைனமிக்கா இந்த ஹேஷ் ஐபன் எரர் வச்சு ஹேண்டில் பண்ணியாச்சு. ஓகே, இது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு ஓகே. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு ஓகே. பட் ஒரு எடிட் ப்ரொஃபைல் ஃபார்ம் போறோம்னு ஓகேவா, ஒரு ப்ரொஃபைல் எடிட் பண்ற ஃபார்முக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபார்ம் லோட் ஆகும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு ப்ரீ டிஃபைன்டா ப்ரீ பாப்புலேட்டா இதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாவோட என்ன ஆயிருக்கும், அது லோட் ஆயிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலி நான் இப்போ இந்த யூசர் நேம்ல வந்து கோபின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து நான் டிஃபால்ட்டா லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மாடல் கிரியேட் பண்ணி அந்த மாடல்ல இருக்கிற வேல்யூ 2A டேட்டா மைனிங் வழியா எங்க எடுத்துட்டு போகணும், வியூக்கு எடுத்துட்டு போகணும். அப்படிதானே?
எடிட்டுக்கு அப்படி தானே பண்ணியிருக்கீங்க, இல்லை வேல்யூல போட்டிருக்கீங்களா? வேல்யூல போட்டீங்கன்னா அதுல இருந்து வேல்யூ எடுக்கிறது உங்களுக்கு கஷ்டமாயிடும். 2-way டேட்டா பைண்டிங் போட்டால் தான் மாடல் வழியாக என்ன பண்ண முடியும், டேட்டா எடுக்க முடியும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்துருக்கும். ஓகேவா? சொல்லுங்க. நான் இப்போ கோபிங்கிறத இந்த பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? ஒரு மாடல் வேணும் இந்த இடத்துல. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல யூசர் நேம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டா எனக்கு ஏபில இருந்து வந்திருக்கும். இந்த காம்பனன்ட் லோட் ஆகும்போதே நான் ஒரு ஏபிஐ கால் பண்ணி விட்டு ஏபில இருந்து என்ன வந்திருக்கும், எனக்கு டேட்டா வந்திருக்கும். வந்த டேட்டாவை நான் இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பேன், அசைன் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் நம்ம அடுத்து அந்த ப்ராஜெக்ட்ல பார்க்க போறோம். ஓகே, இப்போ இந்த யூசர் நேமை எடுத்துட்டு கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 2-way டேட்டா பைண்டிங்காக ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள பேராந்திசிஸ் இன்ஜி மாடல் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருப்போம், யூசர் நேம் சொல்லி கொடுத்துருப்போம். ரைட். ஸோ ஃபைல் போயிட்டு நான் செக் பண்றேன் எனக்கு இந்த நேம் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போய் பார்த்தோம் அப்படின்னா பேஜ் லோட் ஆகும்போது என்ன வந்துருச்சு, எனக்கு கோபின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே தான், கரெக்ட் தான். இப்போ நம்ம இந்த ஃபார்மை எடிட் பண்றதுக்கு தானே வந்திருக்கிறோம். ஸோ இவரோட நேம் வந்து ஜஸ்ட் கோபி மட்டும் இல்லை, கோபி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடிட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் இங்க சேஞ்சஸ் பண்ண என்ன இருக்கும், நம்மளுக்கு பேக் எண்ட்ல இந்த யூசர் நேமோட மாடலோட வேல்யூ என்ன இருக்கும், சேஞ்ச் ஆயிருக்கும். ஏன்னா 2-way டேட்டா பைண்டிங் தானே. 2-way டேட்டா பைண்டிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பைண்டிங் அண்ட் ஈவென்ட் பைண்டிங். இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டோட டைரக்ஷன் என்ன, current set TypeScript to HTML view, TS to view. இந்த parenthesis ஓட டைரக்ஷன் என்ன, view to TS. கரெக்டா? ஸோ அதனால தான் இது வந்து நம்ம இந்த இடத்துல வேல்யூஸ் நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு டைரக்ஷன் நம்மளுக்கு என்ன ஆயிட்டு இருக்குது, ஒர்க் ஆயிட்டு இருக்கு. மாடல் பார்த்தீங்கன்னா வியூ ஒர்க் ஆகும், வியூ பார்த்தீங்கன்னா ஹஸ்பாண்டிங் மாடல் என்ன ஆயிட்டு இருக்கும், ஒர்க் ஆயிட்டு இருக்கும். பட் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அட் த எண்டில் நான் அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த ஃபார்ம் நான் சப்மிட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. சப்மிட் பண்ணி டேட்டா எடுத்துட்டு வரணும்ல, கீழே எடுத்துட்டு வரும்போது நான் சப்மிட் பட்டனை கிளிக் பண்றேன். நான் அப்டேட்டட் டேட்டா எடுத்துட்டு வந்துட்டேன். பட் இந்த அப்டேட்டட் டேட்டாவை நான் இந்த மாடல்ல இருந்து எடுக்கவே இல்லை, இந்த யூசர் நேம்ல இருந்து எடுக்கல. நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம், ஃபார்ம் வேல்யூல இருந்து எடுத்திருக்கோம். அப்ப இந்த இடத்துல நீங்க 2-way டேட்டா பைண்டிங் அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு வே வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல தேவையில்லாது. ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது ஒரு வே என்னது நம்மளுக்கு தேவையில்லாது. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம ஃபார்ம் டாட் வேல்யூல இருந்தா என்ன பண்ண போறோம், வேல்யூ எடுத்துக்கிட்ட போறோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த 2-way டேட்டா பைண்டிங்க 1-way டேட்டா பைண்டிங்க நீங்க மாத்திடலாம். 2 வே இருக்குல்ல, அதுல ஒரு வே என்ன பண்ணிட்டுலாம், இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். என்ன வே கட் பண்ணலாம் சொல்லுங்க, TS to வியூவா, வியூ டு TS-ஆ? என்ன வே கட் பண்ணலாம், வியூ டு TS தான் கட் பண்ண போறோம். ஏன்னா வியூ டு TS-ல டேட்டா கெட் பண்றதுக்கு தான் ஆல்ரெடி நம்ம கிட்ட என்ன இருக்கு, ஃபார்ம் டாட் வேல்யூ இருக்கு. அப்போ வியூ டு TS அப்படின்னா இங்க இருக்கிறதுல இந்த ரெண்டு பிராக்கெட்ல எதை கட் பண்ணுவீங்க, ரெண்டு எதை கட் பண்ணுவீங்க, இந்த parenthesis தான் என்ன பண்ணுவோம், நம்ம கட் பண்ணுவோம். Now this is called 1-way data binding. எங்க இருந்து மட்டும்தான் வரும், TS ல இருந்து வியூக்கு மட்டும்தான் வருமே தவிர, இப்போ இந்த யூசர் நேமை நீங்க வியூல வச்சு சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாடல் என்ன ஆகாது, சேஞ்சே ஆகாது. வேணா பாருங்க இது சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையாங்கிறத நான் அந்த இடத்துல உங்களுக்கு லாக் பண்ணி காமிக்கிறேன் ஃபார்ம் சப்மிட் ஆனதுக்கு அப்புறம். ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ்ல this dot username. ஓகே ரைட். ஸோ போய் செக் பண்ணோம் அப்படின்னா நான் இந்த வியூவில் டேட்டா மாற்றிருந்தா கூட எனக்கு இந்த மாடல் என்ன இருக்கக்கூடாது, சேஞ்சாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நான் போய் செக் பண்ணுறேன். இன்ஸ்பெக்டர் கொடுத்து கன்சோல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இதில் போயிட்டு நான் வேல்யூ என்ன பண்ணிடுறேன், மாற்றிடுறேன். கோபின்னு இருந்தது இப்போ எப்படி மாற்றியாச்சு, நம்ம கோபி கிருஷ்ணான்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு. ஓகே, ஸோ எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு யூசர் நேம் என்ன தான் இருக்கு, கோபி தான் இருக்கு. நான் மாடலை வியூ அப்டேட் பண்ணியிருந்தேன், ஸ்டில் என்னோட மாடல் என்ன ஆகலை, அப்டேட் ஆகவே இல்லை. ஏன்னா ஒரு வே கம்யூனிகேஷன் என்ன பண்ணிட்டோம், நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்படிதான் 1-way டேட்டா பைண்டிங் என்ன பண்ணணும், நீங்க ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? ரைட். ஸோ இது மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே டேட்டா எடுத்துட்டு வர போறோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் விட்டுருங்க. அது இப்போ எப்படி நம்ம டேட்டா எடுத்துட்டு வந்தோமோ அதே மாதிரி தான் இமெயிலுக்கும் அதே மாதிரி ஒரு மாடல் வச்சு இன்ஜி மாடல் என்ன பண்ண போறீங்க, எடுத்து வர போறீங்க. பாஸ்வேர்டுக்கும் அங்கே ஒரு டேட்டா மாடல் வச்சு இங்கே என்ஜி மாடல் வழியாக எடுத்து வந்தீங்கன்னா என்ன வந்துடும், வேல்யூ வந்துடும். பட் இந்த ட்ராப் டவுனில்
எப்படி வேல்யூ எடுத்துட்டு வருது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் டிராப் டவுன் எப்படி வேல்யூ எடுத்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா டிராப் டவுன்ல வேல்யூ ஐஎன்டி ஏயுஎஸ் எஸ்ஆர்ஐன்னு இருக்கு. இப்போ நான் இந்தியா செலக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ தான் டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கும், ஐஎன்டி அப்படிங்கிற வேல்யூ தான் என்ன போயிட்டு ஸ்டோர் ஆயிருக்கும். ஏன்னா இதுதான் இந்த ஆப்ஷனோட வேல்யூ. இது எல்லாமே ஜஸ்ட் யூசர்ஸோட வியூவுக்காக கொடுத்தது தான் நம்ம. ஓகே, அப்போ நான் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணும்போது இந்தியான்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு அங்கேருந்து வரும்போதும் எனக்கு எப்படி தான் வரும், ஐஎன்டின்னு சொல்லிட்டு தான் வரும். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல போயிட்டு யூசர் கண்ட்ரி ஈக்குவல் டு எனக்கு அங்கேருந்து வந்திருக்கிறது என்ன, ஐஎன்டி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ இந்த யூசர் கண்ட்ரியை அப்படியே எடுத்துட்டு கொண்டு போயிட்டு இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதில் போயிட்டு ஸ்கொயர் பை கேட் 2-வே டேட்டா பைண்டிங் நம்ம பண்ண போறது இல்லை, 1-வே டேட்டா பைண்டிங் தான் பண்ண போறோம். அப்படின்னால என்ஜி மாடல் ஈக்குவல் டு என்னது, யூசர் கண்ட்ரி. இப்போ இந்த யூசர் கண்ட்ரியில் இருக்கிற வேல்யூவும் இந்த ஆப்ஷனோட வேல்யூவும் எது மேட்ச் ஆகுதோ அந்த ஆப்ஷன் தான் என்ன ஆக போகுது, செலக்ட் ஆக போகுது. யூசர் கண்ட்ரியில் என்ன வேல்யூ இருக்கு, ஐஎன்டின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த ஐஎன்டி இந்த ஆப்ஷனோட வேல்யூல எதுல மேட்ச் ஆகுது, இதுல தான் மேட்ச் ஆகுது. பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் பேஜ் லோட் பண்ணும்போது டிஃபால்ட்டா எதுவுமே செலக்ட் ஆகல. பட் இப்போ பேஜை சேவ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா லோகல் ஆகும்போதே எனக்கு இந்தியாங்கிற கண்ட்ரி என்ன ஆயிடுச்சு, எனக்கு செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதான் செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இப்போ நான் அந்த ஏயுஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ யூசரோட கண்ட்ரி வந்து ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு பை டிஃபால்ட்டா லோட் ஆகும்போது என்ன கண்ட்ரி செலக்ட் ஆயிடும், எனக்கு ஆஸ்திரேலியாங்கிற கண்ட்ரி செலக்ட் ஆயிடும். ஓகே ரைட், நம்ம பண்ணது எல்லாமே கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் இது இன்னும் கொஞ்சம் கூட என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டீங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா இதை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பார்த்த மாதிரி நமக்கு ஞாபகம் வரும். இந்த ரெண்டே பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துல பார்த்த மாதிரி ஞாபகம் வரும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கஸ்டம் டைரக்டரி கிரியேட் பண்ணோமா, அதுல இன்புட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி இருந்தது. அந்த டைரக்டரிக்கு அவுட் சைட்ல இருந்து பாஸ் பண்ற அந்த இன்புட் ப்ராப்பர்ட்டி ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. நம்ம இருக்கா, இன்புட் ஃபார்மேட் அண்ட் இந்த ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ரெண்டுமே ஒன்னா மாத்தணும்ல. அது மாதிரி நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த என்ஜி மாடல் அப்படியே கட் பண்ணி அந்த என்ஜி மாடல் தான் இந்த என்ஜி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். தேவையில்லாம இன்னொரு என்ஜி மாடல் என்ன பண்ண வேண்டாம், நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். பட் இதை நீங்க பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அந்த என்ஜி மாடல் டைரக்டரி அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும், போட்டிருக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சேம் டைரக்டரி தான் நம்ம யூஸ் பண்றோம். கரெக்டா? என்ஜி மாடல்ங்கிற டைரக்டரி தான் இங்கே இருக்கு, என்ஜி மாடல்ங்கிற டைரக்டரி தான் இங்கே இருக்கு. இந்த டைரக்டரிக்கு நான் வெளியில இருந்து ஒரு இன்புட் அனுப்புறேன், இந்த டைரக்டரி நான் என்ன பண்ணல, எதுவுமே அனுப்பல. ஸோ எதுக்கு நான் வந்து வித் இன்புட்டோட அதே டைரக்டிவ், இன்புட் இல்லாம அதே டைரக்டரி எதுக்கு நான் யூஸ் பண்ணணும்? அப்போ ஆல்ரெடி நான் இன்புட்டை வாங்குறதுக்கு நான் ஒரு அதே டைரக்டரி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்க இங்க இருந்து என்ன பண்ணிடலாம்னு சொல்லிட்டீங்கன்னா இதை கட் பண்ணிடலாம். இது எப்பன்னு சொல்லிட்டீங்கன்னா எடிட் ஃபார்ம் போகும்போது தான் இது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு டிஃபால்ட் டைம் வேல்யூ என்ன பண்ண மாட்டோம், நம்ம லோட் பண்ண மாட்டோம். அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் என்ன மட்டும் தான் இருக்க போகுது, டைரக்டிவ் என்ஜி மாடல் மட்டும் தான் இருக்க போகுது. ஓகே, அப்போ இங்க இருந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதே டைரக்டரி தானே இங்கேயும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இங்க இருந்து இதை என்ன பண்ணிடலாம், நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இது ஃபார்ம் கண்ட்ரோல்ல தான் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு வச்சீங்கன்னா உள்ள போயிட்டு இந்த கிளாஸ் வச்சு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபார்ம் கண்ட்ரோல்ல இருக்க போய் தான் இந்த கிளாஸஸ் எல்லாமே எனக்கு என்ன இருக்கு, ஆட் ஆயிருக்கு. நேற்று பார்த்தோம்ல ஃபார்ம் கண்ட்ரோல் ஆட் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு என்ன ஆகாது, இந்த ஸ்டேட்ஸ் எதுவுமே இதுக்குள்ள வராது. ஸ்டேட்ஸ் எதுவுமே வரல அப்படின்னால கிளாஸ் எதுவுமே எனக்கு என்ன ஆகாது, இந்த இடத்துல ஆட் ஆகாது. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் எப்படி எடுத்து வருது அப்படின்னா யூஸ்வல் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எப்படி எடுத்து வந்தோமோ அதே தான். என்னது, அந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் போயிட்டு ஒரு என்ஜி மாடல் கொடுத்துட்டு அந்த என்ஜி மாடலுக்கு ஒரு மாடலோட வேல்யூ பைண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் ஏரியாக்குள்ள என்ன வந்துடும், உங்களுக்கு டேட்டா வந்துடும். நம்ம இந்த யூசர் நேம்ல பண்ணோம்ல அதே தான், எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஓகே, அடுத்து டிஃப்ரெண்டா இருக்கிறது ஒன்று இருக்கு. என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ரேடியோ பட்டன். ஓகே, இப்போ மேலுங்கிற ரேடியோ பட்டனை நான் செலக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ பாஸ் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த வேல்யூக்குள்ள நான் என்ன கொடுத்துருக்கணும் அதான் எனக்கு பாஸ் ஆயிருக்கும். வேணா பாருங்க, இப்போ நான் ஃபார்மே சப்மிட் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னா ஓகே, நான் மேலுங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த செக் பாக்ஸை நான் செக் பண்ணியிருக்கேன். கன்சோலில் போயிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு சப்மிட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜெண்டருங்கிற எனக்கு என்ன வேல்யூ பாஸ் ஆகிட்டு வந்திருக்கு, மேலுங்கிறது பாஸ் ஆகிட்டு வந்திருக்கு. அண்ட் இந்த செக் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் செக் பண்ணும்போது வேல்யூஸ் ட்ரூ, அன்செக் பண்ணும்போது வேல்யூஸ் ஃபால்ஸ். செக் பாக்ஸ் செக் ஆயிருந்ததுன்னா வேல்யூ என்ன, ட்ரூ. செக் ஆகலன்னா ஃபால்ஸ். ஓகே, அப்போ எனக்கு டேட்டாபேஸ்ல போய் ஸ்டோர் ஆகும்போது எப்படி தான் ஸ்டோர் ஆயிருக்கும், ஜெண்டர்ல மேலும் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ எனக்கு டிபில இருந்து இந்த பக்கம் வரும்போது எனக்கு எப்படி தான் வந்திருக்கும்னு சொல்லி அப்படின்னா மேல் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். கரெக்டா? ஜெண்டர் ஈக்குவல் டு நான் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன டேட்டா அனுப்பிச்சுட்டனோ அதே டேட்டா தான் எனக்கு எடிட்லயும் வரும். ஓகே, அப்போ இந்த யூசர் ஜெண்டர் அப்படிங்கிறத எடுத்துட்டு கொண்டு போயிட்டு
எப்படி நம்ம பைண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதே டைரக்டிவ் எப்படி மாத்திக்கலாம்னு சொல்லி பேசணும்ல. ஓகே, ஸோ என்ஜி மாடல் ஈக்குவல் டு என்ன கொடுத்துக்கோங்க, யூசர் ஜெண்டர். சேம் குரூப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ரேடியோ பட்டன் தானே இது தனியாக இன்னொரு ஆப்ஷன் கிடையாதுல்ல, ரெண்டுமே சேர்ந்து எத்தனை ஒரே ஆப்ஷன் தான். இந்த குரூப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஒன்று தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் அகெயின் அதுலேயும் போயிட்டு என்ஜி மாடல் ஈக்குவல் டு என்ன கொடுத்துக்கோங்க, யூசர் ஜெண்டர். இப்போ இந்த செலக்ட் பாக்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி தான் ரேடியோ பட்டன் ஒர்க் ஆகும். செலக்ட் பாக்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சு, இந்த என்ஜி மாடல் பாஸ் பண்ணியிருக்கிற இந்த வேல்யூ ஆப்ஷனோட வேல்யூ எது மேட்ச் ஆகுதோ அதான் என்ன இருக்கும் உங்களுக்கு செலக்ட் ஆகி வந்துடும். அதே மாதிரி தான் இப்போ இந்த ரேடியோ பட்டன்ல நீங்க பாஸ் பண்ணியிருக்க இந்த என்ஜி மாடலோட வேல்யூ எந்த ரேடியோ பட்டனோட வேல்யூல மேட்ச் ஆகுதோ அந்த ரேடியோ பட்டன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா செக் ஆயிருக்கும். இப்போ யூசர் ஜெண்டர்ல என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம், நம்ம மேலையும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரேடியோ பட்டனோட வேல்யூ மேலா இருக்கு, இந்த ரேடியோ பட்டனோட வேல்யூ தான் மேலா இருக்கு. அப்போ இதுதான் எனக்கு என்ன வரப்போகுது, இப்போ செக் ஆகி வரப்போகுது. ஓகேவா? ஸோ ஃபைலில் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்தோம்னா பாருங்க தெரியும் மேல என்ன ஆயிடுச்சு, செக் ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி தான் இந்த செக் அவுட்டுக்கும். செக் பண்ணிட்டு வரும்போது என்ன வந்துச்சு, நம்மளுக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு வந்தது. அன்செக் பண்ணிட்டு வரும்போது என்ன இந்த இடத்துல என்ன பண்ணல அப்படின்னா நம்ம வேல்யூங்கிறது எதுவுமே கொடுக்கல, அதனால செக் ஆயிருந்ததுன்னா பை டிஃபால்ட் என்ன ட்ரூ, இல்லைன்னு அப்படின்னா ஃபால்ஸ். இப்போ இந்த பாக்ஸை நான் பை டிஃபால்ட்டாக செக் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ யூசர் அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாடல் வச்சுக்கிறேன். எனக்கு டிபில இருந்து வரும்போது எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பூலியன் வேல்யூவாக தான் வந்திருக்கும், ட்ரூன்னு சொல்லிட்டு யூசர் அக்செப்ட் அப்படிங்கிற எடுத்துட்டு கொண்டு போயிட்டு என்ஜி மாடல் ஈக்குவல் டு யூசர் அக்செப்ட். இப்போ அங்கே ட்ரூனா பாக்ஸ் என்ன இருக்க போகுது, செக் ஆகிருக்க போகுது. ஃபால்ஸ் அப்படின்னா பாக்ஸ் செக் ஆகிருக்காது. ஓகே, ஸோ பாருங்க நம்ம ட்ரூ தானே கொடுத்துருக்கோம், அதனால சேவ் பண்ணிட்டு இது பக்கம் வந்தோம் அப்படின்னா லோட் ஆகும்போது எனக்கு எப்படி வந்துருச்சு, செக் ஆகி வந்துருச்சு. இப்போ நீங்கள் எடிட் ஃபார்ம் வந்து ஈஸியாக என்ன பண்ணிக்கிற முடியும், யூஸ் பண்ணிக்கிற முடியும். புரியுதா? ஓகே, அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் எண்ட் ஃபார்ம். டெம்ப்ளேட் எண்ட் ஃபார்ம் அப்படின்னா எவ்ரிதிங் வில் பி டிஃபைன்ட் இன் அவர் டெம்ப்ளேட். பாருங்க நம்ம டிஎஸ்ல எதுவுமே பண்ணல, ஃபார்மே அங்கேருந்து இங்கே அனுப்பிச்சு விட்டு தான் ஃபார்மோட வேல்யூஸே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். எங்கேயாவது ஃபார்ம் ரிலேட்டடாக எதாவது எழுதியிருக்கிறோமா, எதுவுமே கிடையாது. எவ்ரிதிங் வில் பி டிஃபைன்ட் இன் அவர் டெம்ப்ளேட். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், டெம்ப்ளேட் எண்ட் ஃபார்ம் சொல்றோம். பட் அடுத்த ஃபார்ம் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ரியாக்டிவ் ஃபார்ம் அப்ரோச். ரியல் டைம்ல எது யூஸ் பண்ணுவாங்க, டெம்ப்ளேட் எண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்களா, ரியாக்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ரியாக்டிவ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டெம்ப்ளேட் எண்ட் ஃபார்மை விட அதிகமான ஃபீச்சர்ஸ் நமக்கு எதுல இருக்கு, ரியாக்டிவ் ஃபார்ம்ல தான் இருக்கு. நாளைக்கு யூனிட் டெஸ்டிங் எழுதணும் அப்படின்னு நினைச்சா கூட டெம்ப்ளேட் எண்ட் ஃபார்முக்கு என்ன எழுத முடியாது, யூனிட் டெஸ்டிங் எழுத முடியாது. ரியாக்டிவ் ஃபார்முக்கு தான் யூனிட் டெஸ்டிங் எழுத முடியும். இதுல என்ன எழுதுறது பாருங்க, என்னோட ஃபார்ம் வந்து யூசர் நேம் லென்த் 4 கேரக்டர்ஸா இருக்கான்னு சொல்லிட்டு என்னால் இதை செக் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் மின் லென்த் அப்படிங்கிறது நான் எங்கே கொடுத்துருக்கேன், HTML கொடுத்துருக்கேன். HTMLக்கு என்ன எழுத முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா யூனிட் டெஸ்டிங்லாம் எழுத முடியும். ஓகேவா? ஸோ இந்த ரியாக்டிவ் ஃபார்ம்னா என்ன, இது எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம். ஓகே, ஸோ நிறைய பேர் ஃப்ரைடே வரைக்கும் டைம் கேட்டீங்களா, ஸோ என்ன பண்ணணும், வீடியோஸை ஷேர் பண்ணணும். இல்லை இன்னும் ஒரு நாள் 2 நாள் டைம் வேணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. பட் அந்த நாள் சொன்னீங்கன்னா அந்த நாளில் என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம லாஸ்ட் கான்செப்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ரியாக்டிவ் ஃபார்ம். இந்த ரியாக்டிவ் ஃபார்ம் முடிச்சதுக்கு அப்புறம் ரவுட்டிங்ல இருந்து, ஓகே, ரவுட்டிங்ல இருந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல தான் ஒர்க் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப எத்தனை கான்செப்ட் இருக்குன்னு இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு, ஒரு கான்செப்ட் தான் இருக்கு. ஒரு கான்செப்ட் முடிச்சதுக்கு அப்புறம் இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டோம் அப்படின்னா நான் ஏன் உங்களை வந்து முடிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்றோம் அப்படின்னா, இங்க வந்துட்டோம் அப்படின்னா இதுல ஒர்க் பண்றதுக்கே நம்மளுக்கு டைம் கரெக்டா இருக்கும். அப்ப இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதா அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதா, கரெக்டா என் கூடயே ஃபாலோ பண்ணிட்டு வந்தா தானே நான் லாஸ்டா நான் கிளாஸ் முடிக்கிறதுக்கும் அட்லீஸ்ட் நான் கிளாஸ் முடிச்ச ஒரு 2 நாள்லயாவது நீங்க அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா நான் கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்க எடுத்து பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டோம். ஓகே, கிளாஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். ஸோ கூட என்ன பண்ணுங்க, பண்ணிட்டு வாங்க. ஓகே, டைம் இருந்துச்சுன்னா கூட ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் ரியாக்டிவ் ஃபார்ம் முடிச்சுட்டு இந்த ப்ராஜெக்ட் வரலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. எனி டவுட்ஸ் guys, any doubts? Okay, thank you. Thank you. Thank you, sir.